அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியல் பணத்தை திருடி அதனை கழிவறையில் மறைத்து வைத்து எடுத்து சென்றதாக கைதான ஊழியர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். உண்டியல் பணம் திருட்டு விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் உண்டியல் பணம் திருடப்பட்ட விவகாரம் தற்பொழுது அகில இந்திய அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த விவகாரத்தில் உண்டியல் பணத்தை எண்ணும் பொறுப்பாளர் உட்பட 8 பேர் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவினாஷ் சுக்லா, அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, மனிஷ் குமார் யாதவ், கருணேஷ் பாண்டே, ராமசங்கர் மிஸ்ரா, சுபாஷ் ஸ்ரீவத்சவா மற்றும் ராம்சங்கர் யாதவ் என்கின்ற தின்னு யாதவ் ஆகியோர் கைதாகி விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். பிடிபட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த நீதிமன்றமும் அனுமதி வழங்கியுள்ளது. அவர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த முழு சதி திட்டத்தையும் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரும் சேர்ந்து தீட்டியதாக காவல்துறை கூறுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற கும்பமேளாவின் போதுதான் ராமர் கோவிலில் அதிகபட்ச திருட்டு அரங்கேறியிருப்பது தெரியவந்துள்ளது. விசாரணையில் லவ்குஷ் மிஸ்ரா மற்றும் அனுகல்ப் மிஸ்ரா ஆகியோர் அதிகபட்ச தொகையை திருடியது தெரியவந்துள்ளது. மேலும் கைதானவர்களில் ஒருவரான அவினாஷ் சுக்லா என்பவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கோடிக்கணக்கான ரூபாயை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். அவினாஷ் சுக்லாவின் சகோதரர் நடத்தி வந்த யோகா மையத்தில் இருந்து அதிகபட்ச ரொக்கப்பணம் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 4 பெட்டிகளில் போர்வைக்குள் திருடப்பட்ட உண்டியல் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கோவில் உண்டியல் பணம் எண்ணுவதில் கோயில் ட்ரஸ்ட் பொருளாளர் அனில் மிஸ்ரா முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவினாஷ் சுக்லா வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அனில் மிஸ்ரா மற்றும் கோயில் ட்ரஸ்ட் செயலாளர் சம்பத் ராய் ஆகிய 2 பேரும் கடந்த வாரம் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். மேலும் உண்டியல் பணம் என்னும் அறையின் ஒரு சாவி தின்னு யாதவ் என்பவரிடமும் மற்றொரு சாவி வங்கி ஊழியர்களிடமும் இருந்த நிலையில் இரு தரப்பினரும் கூட்டுச் சதி செய்து இந்த கொள்ளையை அரங்கேற்றி இருக்கின்றனர் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கண்காணிப்பு கேமரா இருந்ததால் அதில் சிக்காமல் இருக்க ஒருவர் பணத்தை எடுத்துக்கொள்ள மற்றவர்கள் அவரை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போல மறைப்பை உருவாக்கினர் என்றும் தெரிவித்துள்ளார். கோயில் வளாகத்திற்குள் பொருத்தப்பட்ட கேமராக்கள் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கப்பட்டதாகவும், ஆனால் கண்காணிப்பு ஊழியர்கள் தங்களின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிக்கவில்லை என்றும் அவினாஷ் சுக்லா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட பணத்தை முதலில் அங்குள்ள கழிவறையில் மறைத்து வைப்போம் என்றும், அதன் பிறகு சரியான நேரம் கிடைத்ததும் அதனை வெளியில் எடுத்துச் செல்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவினாஷ் சுக்லா அளித்துள்ள தகவலின் பேரில் 89 லட்சம் ரூபாய் வரை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.